அதாவது பாஜகவோட தலைவரும் முதலமைச்சர் ஸ்டாலினும் பேசிக்கிட்ட ஒரு போஸ்ட்டு பார்த்தேன். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கோடை நிதியாக வந்து 2000 தர்றீங்க, கடந்த 5 வருஷத்தில் 5 கோடைக்காலம் வந்தது, அப்போயெல்லாம் தரலையே அப்படின்னு பாஜக தலைவர் கேட்டிருக்காரு. அதுக்கு முதலமைச்சர் வந்து, நீங்களும் தான் நாட்டு மக்களுக்கு 15 லட்சம் தர்றேன்னு சொன்னீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்டிருக்காரு. சூப்பராக கேட்டிருக்காருல, அப்படி தான் நமக்கெல்லாம் தோணும். டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே சூப்பராக பதில் கேட்டிருக்காரு வரும் ஒரு கேள்வி அப்படின்னு. ஆனால் லாஜிக்காக திங்க் பண்ணோம் அப்படின்னா அவங்க 2 பேரும் பதில் தான் சொல்லணும். இதுக்கு நீங்கள் ஒரு கொஷினை கேட்கறதுக்கு முன்னாடி அவர் கேட்டதுக்கு பதில் சொல்லிவிட்டு இந்த கொஷினை கேட்டிருந்துருக்கணும். கரெக்டாக? ஆனால் அவங்க 2 பேரும் மாதிரி கொஸ்டின் தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்க்குற நம்மளுக்கு சூப்பராக பேசிட்டார், நம்ம தலைவர் எடுத்து ஒரு கேள்வியை கேட்டார் அப்படின்னு தான் தோணும். ஆனால் அவங்க அதுக்கான பதிலை தான் சொல்லணும். அதுதான் நமக்கான தேவை. ஆனால் நம்ம அதை யோசிக்க மாட்டோம். இவர் சூப்பராக சொல்லிட்டார் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து பெருமையாக இருக்கும். இவங்க 2 பேருக்குமே நல்லா தெரியும் இந்த மக்கள் வந்து இந்தளவுக்கு சிந்திக்க மாட்டாங்க அப்படின்னு. அதனால தான் இவங்களும் நமக்கு தலைவர்களாக இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல தலைவன் வேணும் அப்படின்னு தான் சிந்திப்போம். ஆனால் நம்ம நல்ல மக்களாக இருக்கோமா அப்படிங்கிறத எத்தனை பேர் சிந்திக்கிறோம்? கரெக்டாக? நல்ல தலைவன் வேணும்னா அதுக்கு சரியான மக்கள் இருந்தால் தான் சரியான தலைவனும் கிடப்பான். மக்கள் சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கான தலைவர்களும் இப்படி தான் இருப்பாங்க.